வந்து சேர்ந்தேன் என்று உட்கிடை. அடுக்கு மெய் கொடுவும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாலது ஒன்று. ஆனால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வரடிகேள், பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். நான் பிழை செய்கிறவன் தான், ஆனா உன்னுடைய திருவடிக்கு நான் பிழை செய்ய மாட்டேன். கண்ணு ரெண்டும் தெரியலையா? இந்த நிலையில என்ன உறுதி சொல்றார் பாத்தீங்களா? இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு துன்பம் செய்ய மாட்டோம், இடப்பாடு செய்ய மாட்டோம், ஆனா தெய்வத்திற்கு செய்ய தவறுவதே இல்லை. ஆமா, நம்ம வீட்டுக்குன்னு சொன்னா நாம இந்த தேங்காய் வாங்குறது, பழம் வாங்குறது, எல்லா பொருள் வாங்குறது நம்ம வீட்டுக்குன்னா ஒண்ணு தினசாத்தான் வாங்குறோம், நல்லதா வாங்கி விடுவோம். கோயிலுக்குன்னு பார்த்தா கடவுளே கடவுளே அப்படித்தானே வாங்கி விடுகிறோம் இல்லையா? ஆமா, அது பிழைதானே. ஆனா சுவாமி இங்க என்ன சொல்றாரு? பிழுக்கை வாரியும் பால் கொள்வரடிகேள், பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். வழிக்கு வீழில் உன் திருப்பெயர் அல்லால் அறியேன் மற்றும் மறுமாற்றம். நான் வழிக்கு கீழே விழுந்தாலும் கூட சிவாய நம சிவாய என்ற சொல்லை தவிர வேற ஒன்னும் சொல்ல மாட்டேன். கயப்பாக்கும் சதாசிவ செட்டியார்னு ஒருவர் இருந்தாராம். தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் அவர். அவர் தோற்றுவித்ததுதான் இந்த சைவ சமய பக்த ஜன சபை. தேவாரத்தை பதிகம் பதிகமா சொல்லித்தான் கேட்பாராம் அந்த செட்டியார். அந்த நிலையை அப்பொழுது அந்த சபையின் நோக்கம். இப்பொழுது வேற, அதெல்லாம் விட்டுடுறேன், நான் அதை சொல்றதுக்கு இல்லை. அந்த செட்டியார் ஒரு தடவை வழிக்கு கீழே விழுந்தாராம். விழுந்த போது எல்லாரும் ஓடி போய் தூக்குனாங்களாம். நான் எனக்கு அடிபட்டு போச்சு, அது போனா போயிட்டு போகுது, நான் தாங்கிக்கிறேன் அந்த வலியை, நான் விழும்போது என்னடா சொன்னேன் அப்படின்னு பக்கத்துல சிவாய நமன்னு விழுந்தீங்கன்னு சொன்னாராம் பக்கத்துல ஒருத்தன். ஆஹா, என் பிறவி இன்னைக்கே சரியா போச்சுட. அப்ப சிவாய நம என்ற சொல்லு என் நெஞ்சில ஓடிக்கொண்டிருந்ததுனால நான் சொன்னேன், அந்த மந்திரம் என்னை காப்பாற்றும் என்று சொன்னாராம் அந்த சதாசிவ செட்டியார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதத்தான் சுந்தர சொல்றார், வழிக்கு வீடிலும் திருப்பெயர் அல்லால் அறியேன் மறுமாற்றம். ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய், ஒற்றியூரன்னூர் உரைவானே. என்னுடைய கண்ணுக்கு ஒரு மருந்து சொல்லப்பா, ஒரு மருந்து சொல்லு, என்னால தாங்க முடியலன்னு சொல்றாரு சுவாமி. படித்தலைப்படுவான் முயல்கின்றேன், உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன். சுழித்தலைப்பட்ட நீரது போல சுழல்கின்றேன், சுழல்கின்றது என் உள்ளமும். கடித்தலைப்பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகரை இழுக்கை ஒழித்து நீ அருளாயின செய்யாய், ஒற்றியூரன் நூறு உரைவானே. இந்த பைத்தியங்குடி நாயை, கொன்னு புண்ணுன்னு நினைக்கிற நாயை எப்படி கட்டுவானா? ஒரு கயர்ல, இந்த கயறுல இந்த கயத்தை கட்டி இந்த நாய் கழுத்துல இப்படி இருக்கும், இதுக்கு இன்னாண்ட கம்புல கட்டி விடுவான். கம்புல கட்டினா இதை இழுத்துட்டு போவான். இது இதை கடிக்கிறதுக்கு பார்க்கும், இப்படி இப்படி, அது கடிக்க முடியாது, அத கம்ப பிடிச்சு இழுத்துட்டு போவானா. இதை நான் பார்த்திருக்கிறேன். ஆமா, இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த நாய் பிடிக்கிறவன் சங்கிலியை போட்டு அப்படி தூக்கி தூக்கி போட்டுருவான் பாத்தீங்களா? அவன் இரும்பு கம்பியை போட்டுருவான். அப்படி இந்த கம்பை பிடிச்சு இழுத்துட்டு போறத நான் பார்த்திருக்கிறேன். அதத்தான் சாமி சொல்றாரு, கழித்தலைப்பட்ட நாயது போல ஒருவன் கோல் பற்றி கரகரை இழுக்கை ஒழித்து நீ அருளாயின செய்யாய், ஒற்றியூரன் ஊருரிவானே என்று கதறுகிறார். அந்த தக்கேசி பண்ணதான் அவர் கதறுகிறார். அந்த கண் இரண்டும் தெரியாத நிலையிலே வட திருமுல்லை வாயிலுக்கு போகிறார் தரிசனத்திற்கு. கண்ணு தெரிந்தவனே கோயிலுக்கு போறது இல்லையே, கண்ணு தெரியாத நிலையிலே அங்க போகிறார் சுவாமி. அப்போ அவர் சொல்றாரு, அவருடைய திட்பமான உள்ளத்தை சொல்லுகிறார். திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்து ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். இந்த அப்பர் சொன்னது போல இருக்கு பார்த்தீங்களா? திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவேன். முருகமர் சோழ திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுத்துயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்பது. கூடிய லயம் ஜதி பிழையாமை கொடியடை உமாயவள் காண, கூடிய லயம் ஜதி பிழையாமை கொடியடை உமாயவள் காண,
கணையாய் பரஞ்சுடனே பரஞ்சுடனே. சுவாமி அங்க போய் ஆண்டவனுடைய திருநடனத்தை சொல்லுகிறார். இந்த ஜதி பிழையாமல் இசை பிழையாமல் ஆடுகிறவன் அல்லவா நீ? உன்னுடைய பத்தினி பார்த்து விருப்பப்படுகிற அளவுக்கு நீ பாடுகிறவன் அல்ல, ஆடுகிறவன் அல்லவா என்று சொல்லுவது மாட்டமால் திருப்புகழ் விருப்பான் என்று வருகிற சொல் எண்ண வேண்டிய ஒன்று. திருப்புகழ் என்ற சொல் இந்த திருப்புகழ் வருவதற்கு முந்தியே இருக்கிறது. இந்த சொல் அப்பவே இது கையாளப்பட்டிருக்கிறது என்பதும், திருவருட்பா என்ற சொல் ஒரு நூற்றாண்டுக்கு முந்தி இருந்த வள்ளற்பெருமான் வைத்த பேர். ஒரு 4 நூற்றாண்டுக்கு முந்தைய ஒரு பெரியவர் திருவருட்பா என்று பெயர் வைத்து நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கிறார். ஆமாம், தர்மபுர ஆதீனத்தில் நான் 10வது மகாசனிதமாக இருந்த சிவஞான தேசிகர் பல பாடல்கள் பாடியிருக்கிறார். அதிலே அவர் என்ன பண்றார், இது திருவருட்பா என்று பெயர் வைத்திருக்கிறார். அதுல ஒன்றுதான் தட்சிணாமூர்த்தி திருவருட்பா, காசி துண்டிராஜ விநாயகர் திருவருட்பா என்று அதுக்கு பேர். தட்சிணாமூர்த்தி திருவருட்பான்னு உங்களுக்கு தெரியும், அதை நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அப்படி இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் முன்னையே இருந்ததுதான், பின்னாலே அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். திருப்புகழ் விருப்பால் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே என்று வருகிற பகுதியும் இந்த தக்கேசி பண்ணில் தான் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு போகிறார். அவருக்கு கண் தெரிகிறது. கண் தெரிந்த போது இந்த தக்கேசி பண்ணி தான் பாடுகிறார். ஏன்னு கேட்டா, இப்ப நான் எடுத்துக்கொண்டது தக்கேசி பண். தக்கேசி பண்ண அந்த பெண் பாடிக்கொண்டிருக்கிறாள் இல்லவா? இப்படி இந்த அற்புதமான தக்கேசி பண்ணை அந்த பெண் பாடிக்கொண்டு இருக்கிறாள் என்பதை நான் உங்களுக்கு ஓரளவுக்கு பாடி காட்டினேன். அடுத்தது அவள் பாடி காட்டுறது சாதாரி என்று தொடங்கும் பண். தேவாரத்தில் சாதாரி என்ற பண் நிறைய வருகிறது. அதைத்தான் திருவிளையாடு புராணத்தில் சொல்லும் போது சாதாரி பண்ணை அவர் பாடி காட்டினார் என்று வருகிறதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. சாதாரி பண்ணிலே மிக நன்றாக நமக்கு தெரிந்த ஒரு பதிகம் தலையே நீ வணங்காய் என்று ஒரு திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் முத்திக்கு வழிகாட்டும் என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்றுதான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் சந்தேகம் உண்டு. இந்த பதிகத்தை திருப்பூந்துருத்தியில் இருந்து அவர் பாடினார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அங்கே ஒரு மடம் கட்டி கொண்டு ரொம்ப நாள் இருந்தார் சுவாமி திருப்பூந்துருத்தியில. அங்க இருக்கும்போதுதான் பல அற்புதமான பதிகளை பாடினார். அதுல தலையே நீ வணங்காயும் ஒன்று. தலையே நீ வணங்கி விடு என்று சொல்லுகிறார். அந்த தலையை தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலை தலை தலைன்னு கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? தலையே நீ வணங்காய் தலையாலே தலைமாலை தலைக்கணிந்து. சிரசுல தலைமாலை அணிந்து கொள்றது உண்டு. இந்த ருத்ராட்சம் கண்டத்திலே அணிவது, கழுத்திலே அணிவது, சிக்கையில அணிவது, கையில அணிவது என்றெல்லாம் வருகிறது. நான் சென்ற மாதம் அதனை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் என்று நான் நினைக்கிறேன். ஆமா, அந்த ருத்ராட்சத்தெல்லாம் அப்படி அணியறது. அப்படி ருத்ராட்சம் அணிந்தவர்களை நல்ல பாம்பு பார்த்தா கூட எட்ட போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். என்ன போல நாட்டுப்புறத்தில் இருக்கிறவனா பாம்புக்கு அச்சப்படலாம். நான் வீடு வாங்கினேன் குன்றத்தூர்ல. அது சுத்தி எல்லாம் ஒரே காடு. இப்ப கொஞ்சம் நகரமாக ஆய்கொண்டிருக்கிறது. அப்ப என் தோட்டத்தில் நல்ல பாம்பு சர்வசாரமா போகும்.
ஆமா, நான் அந்த ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு தான் அங்க போவேன். ஏன் இது ஏதாவது நம்மளை தொந்தரவு பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு. அது எத்தனையோ பாம்புகள் ஏண்டா இங்க இருக்கிறேன் கேட்ட உடனே போயிடும், அப்படியே நான் பார்த்துருக்கிறேன். ஆமா, அந்த தலைமாலை அணிந்து கொண்டு இன்னொரு பொருளும் உண்டு. தலைமாலை தலையே நீ வணங்காய் தலையாலே பலி தேரும் தலைவனை. பிரம்மனுடைய கபாலத்தை எல்லாம் மாலையாக போட்டுக் கொண்டிருக்கிறானாம் சிவன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எத்தனையோ பிரம்மன் போய்விடுவான், எத்தனையோ திருமால் போய்விடுவான், இவன் தான் ஈரில்லாதவன் என்று ஒரு தேவாரம் சொல்லுகிறது அல்லவா. 100 கோடி பிரமர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொல்லுவார் சட்டம் வகுத்த நாவுக்கரசர். ஆமா, அதுபோல தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அவன் ஒரு காலத்தில் பிரம்ம கபாலத்தை எடுத்துக்கொண்டு போனான் பிச்சைக்கு. யாரிடம்? தார்காவனத்து, அதாவது ஆணவம் மிகுத்த தார்காவனத்து மகரிஷிகள் இடத்திலேயும் ஆணவம் மிகுத்த தார்காவனத்து பத்திரிகள் இடத்திலையும் பிச்சை எடுக்க போனான். அந்த ஆணவத்தை எடுக்கத்தான் பிச்சைக்கு போனானே தவிர உண்பதற்காக பிச்சை எடுக்க போகவில்லை என்பது நாம எண்ண வேண்டிய ஒன்று. அதத்தான் சாமி சொல்றாரு, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து, தலையா தேபலி தேவனை தலையே நீ வணங்காய். கண்காள் காண்மின்களோ கடல் நெஞ்சுண்ட கண்டல் தன்னை, எந்தோள் வீதி நின்றாடும் வீராந்தன்னை, எந்தோள் வீதி நின்றாடும் வீராந்தன்னை கண்காள்களோ, எந்தோள் வீதி நின்றாடும் வீராந்தன்னை கண்காள்களோ, காண்மின்களோ. செவிகால் கேண்மின்களோ சிவனம் மிரை தம்பவள எரிபோல் மேனிப்பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. செவி கேட்கலன்னா மந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு பார்க்கலன்னா மந்தம்னு சொல்லுவாங்க. செவியோ கண்ணோ கேட்கலன்னா அவனுக்கு அறிவும் மந்தமா போயிடும். ஆமா என்று சொல்லுவார்கள். இல்ல கண்ணு மந்தம் காது மந்தம்னு சொல்றாங்க, அது இது இந்த உறுப்பு போனாலே அவனுக்கு அறிவும் மந்தமா போய்விடும் என்று சொல்லுவார்கள். எனக்கு சில வேளையில் இந்த காது அடைச்சிடும், அப்ப புத்தியே வேலை செய்யாது. நானே பார்த்திருக்கிறேன். ஆமா, 2 மாதத்துக்கு கூட எனக்கு காதே போயிட்டு இருந்தா சொல்லிவிட்டாரு ஒரு டாக்டர். அப்புறம் ஒரு டாக்டர் பார்த்துவிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நான் ஒரு மருந்து தரேன் கொண்டு போட்டு பாருங்க சார், சரியா படுத்து தப்பிச்சேன்னு. கடவுள் என்ன கொஞ்ச நாளைக்கு தேவாரம் பாட வச்சிருக்காம போல. ஆமா, ஆக செவிகால் கேள்வின்களோ சிவத்துண்டு செய்வதற்கு இதெல்லாம் உறுதுணை. நீ இப்படி செய்துவிடு செய்துவிடுன்னு. இப்படி இந்த பதிகத்தை நம்ம பாடிவிட்டால் நம்முடைய தலையும் கண்ணும் செவியும் மூக்கும் வாயும் நன்றாக இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஆமா, இதை சொல்லிவிட்டதுனால அது செய்துவிடும் அந்த தொழிலை. அப்படி சிவனுக்கு அதை ஆக்கிவிட்டால் அது நன்றாக இருந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். இல்லையா? செவிகால் கேள்வின்களோ சிவன் எம்மிரை தம்பவள எரிபோல் மேனி பிராந்தரம் எப்போதும் செவிகால் கேள்வின்களோ மூக்கே நீ முரலாய். இதற்கு என்ன எழுதுகிறார்கள்? இந்த வண்டு தான் முரல்கிறது என்று சொல்லுகிறது இல்லையா? கழுதை கத்துகிறது, குதிரை கனைக்கிறது, யானை பிடிக்கிறது என்று சொல்லுவது போல் வண்டு முரல்கிறது என்று சொல்லுவார்கள். அது இசை இல்லையா? இங்க மூக்கே நீ முரலா என்றால் இந்த மூக்குனால வருகிற ஒலி வண்டுக்கு சமானம் என்று சொல்லுகிறார் சாமி. மூக்கே நீ முரலா, அதுக்கு மூக்குனாலே பாடிவிட்டா ரொம்ப தப்பு. மூக்கு இல்லாட்டினா பாடவே வராது. பாடி காட்டுனா சரியா வராது. ஆமா, மூக்கு ஒலியும்
வாய் ஒலியும் சேர்ந்து வரும்போதுதான் அது நன்றாக இருக்கும். வாய்னாலே பாடிவிட்டாலும் ரொம்ப தப்பு. எப்படி பாட முடியும்? நிச்சயமா பாட முடியாது. இந்த மூக்கும் வாயும் சேர்ந்து வரும்போதுதான் பாலும் டிகாஷனும் போல, ஆமா, பாலும் சர்க்கரையும் போல, பாலும் தேனும் போல. முக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனே, வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை, முக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய், மதையானை உரி போர்த்து பெய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை, வாயே வாழ்த்து கண்டாய். எளிய வழிபாடு. உன்னை தேங்காய் பழம் வாங்கிட்டு போ, புஷ்பம் வாங்கிட்டு போ, கோயிலுக்கு போய் பாடிவிடு, நினைத்து விடு, கண்டு விடு, கும்பிட்டு விடு. எவ்வளவு எளிய வழிபாடு பார்த்தீங்களா? ஆமா, அதுக்காக விளக்கு போடுறதோ கோயிலுக்கு அர்ச்சனை பண்றதோ தப்பு என்று நான் சொல்லிவிட்டேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். இல்லைன்னா இந்த வழிபாடே போருமானது என்பதுதான் கருத்து என்று நான் நினைக்கிறேன். வாயே வாழ்த்து கண்டாய், மதையானை உரிபோர்த்து பேய்வாழ் காட்டகத்தாடும் பிரான் தன்னை, வாயே வாழ்த்து கண்டாய். நெஞ்சே நீ நினையாய் நிமிர்பும் தடை நின்மலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை, நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழீர். இந்த உறுப்புக்கள்லாம் சரியா இருந்தா தானே அந்த தொண்டு செய்ய முடியும், இல்லையா? ஆமா, கை நல்லா இருந்தா தானே தூக்கி கும்பிட முடியும். என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாத, இல்லையா? கையோ காலோ நம்ம செயல் இழந்து விட்டதுன்னு சொன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் தானே, இந்த மேடையில் எல்லாம் ரீங்காரம் பண்ணிய அந்த நாதசுரக்காரர், அவர் பேர் என்ன, நாமகிரிப்பேட்டை. முடியுமா? இப்போ முடியலையே. ஆமா, மேடையில எல்லாம், இந்த மேடையல்ல எந்த மேடையிலையோ திருவெண்காடு சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் ரீங்காரம் பண்ணவர் தானே. கடைசி வரைக்கும் அவரால் முடிஞ்சுதா? முடியலையே. அவர் இந்த நோய்வாய்ப்பட்டு தானே இறந்தார். இவரும் அப்படி நோய்வாய்ப்பட்டு தானே இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன், இல்லையா? ஆமா, நம்ம கடவுளை நாம கேட்டுக்கிறது, நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் அப்படின்னு கேட்டார் திருப்பூர் சந்நிதி முறையில். ஆமா, இன்னொரு பாட்டு, நோயொரு பக்கம் துயரொரு பக்கம் நுழைந்த கலிப்பே ஒரு பக்கம் என்னை அலைக்க நொந்தேன், என்னை நீ ஒரு பக்கம் வெறுத்தால் என் செய்வது, நேய வள்ளி ஆயொரு பக்கம் மண்ணும் படனாபுரி ஆண்டவனே என்று கூட ஒரு பக்தர் பாடினாரே. ஆமா, நாம கடவுளை கேட்டுக்கிறது செல்வம் அப்புறம், கல்வி அப்புறம், குடும்பம் அப்புறம், இந்த உடலை நோயுற்று அடராமல் என்னை காப்பாற்றி விடு என்பதுதான் நாம முதல்ல கேட்கிறது. பாக்கி எல்லாம் சம்பாரிச்சு விட முடியும், இதை சம்பாதிக்க முடியாது தானே. ஆமா, வாரியார் சாமி சொல்லுவார், நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வரலாம், ஆனா ஒருத்தர் மாத்திரம் வரக்கூடாது, அது டாக்டர் அப்படிம்பார். மேடை மேடையாக அவர் சொன்ன கருத்துக்கள். சமீபத்தில் கூட அவரை போற்றுவது போல ஒரு சபையை வைக்க போறோம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வாரியாரை நீ போற்ற வேண்டாம் ஐயா, அவர் இருக்கும் போதே நல்லா போற்றுதெல்லாம் பெற்று விட்டார், அவருடைய கருத்துக்களை சொல்லுகிற மாதிரி ஒரு சபை அமைங்கோ, அவர் கருத்துக்கள் சொன்னதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார், அதை செய்யுங்கன்னு சொன்னேன். ஆமா, அதுதான் முக்கியம். அவருக்கு சிலை வைக்கிறதோ அவருக்கு போற்றுதலோ தேவையில்லை, அவரு அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டார். அவர் எவ்வளவோ சொன்னார். அவர் அப்படி அவர் சொல்லுவார், நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வரலாம், டாக்டர் மாத்திரம் வரக்கூடாதுன்னார் அவர். அந்த கருத்து தானே இது அல்லவா? ஆமா, கைகால் குப்பி தொடீர் கடிமாமல தூவி நின்று பைவாய் பாம்பரையார்த்த பரமனை, கைகால் குப்பி தொடீர் ஆக்கையார் பயனன் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையார் அட்டி போற்றி என்னாதே ஆக்கையார் பயனன், கால்களார் பயனன் கரைக்கண்டன் உரை கோயில் கோலக்கோபுர கோகரணன் சூடா, கால்களார் பயனன் உற்றார் அருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லா நமக்கு உற்றார் அருளரோ, இருமான் திருப்பன் போலோ ஈதன் பல்கணத்தெண்ணப்பட்டு சிறுமானேந்திரன் சேவடி கீழ் சென்றங்கு இருமான் திருப்பன் கோலோ தேடி கண்டு கொண்டேன், இருமானோடு நான் முகனும் தேடி தேடுன தேவனை என்னுள்ளே தேடி
இதிலே தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன், பதனி தேடி கண்டு கொண்டேன், சாணி பதனி தேடி கண்டு கொண்டேன். தனி தேடி கண்டு கொண்டேன், தனி பதனி தேடி கண்டு கொண்டேன், பனி பதனி தேடிகள தரி தனி தரி 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 தேடி கண்டு கொண்டேன். இதுல தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்குவனும் தேடி தேவனா தேவனை நான் மயிலாப்பூர்ல பார்த்தேன், திருவொற்றியூர்ல பார்த்தேன்னு சொல்லல, இங்கேயே கண்டு கொண்டேன். இங்கே இருக்கிறான் இவன், இங்கே தேடி கண்டு கொண்டேன். திருமாலோடு நான்குவனும் தேடி தேவனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். ஆமா, சுவாமி அப்பர் சுவாமிகள் முன்ன ஒரு பாட்டில் சொல்றார், கோயிலை சுத்தப்படுத்துவதை விட, கோயிலுக்கு மாலை கட்டி போடுவதை விட, கோயிலுக்கு விளக்கேற்றுவதை விட அவனுக்கு பாட்டு பாடிவிடு, அதற்கு அவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே இல்லை என்றுதானே சொன்னார் சுவாமி. அதனைத்தான் பாட்டு அவி என்று சொல்கிறார் திருஞான சம்பந்தர். அது சாப்பாடு அவனுக்கு என்று என்னைக்கு நான் படித்தேனோ அன்னையிலிருந்து நான் கோயிலுக்கு போய் பாட தவறுவதே கிடையாது. ஆமா, கோயிலுக்கு போய் பாடாத நாளே கிடையாது. பிறவாத நாளெல்லாம், பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். ஒரு நாள் கூட ஓய மாட்டேன். இன்னைக்கு கூட கந்தகோட்டத்தில் போய் சிவலிங்கத்திட்டு போய் 2 பதியம் சொல்லிட்டு, முன்னெல்லாம் 10 பதியம் 15 பதியம் சொல்லுவேன். இப்போ பலவிதமான வேலைகள் ஆனதுனால 2 பதியமாவது சொல்லுவேன், தவறாம சொல்லி விடுவேன். என்ன மழை பெஞ்சாலும் சரிதான், இடி பெஞ்சாலும் சரிதான், என்ன உடம்பு சரியில்லாம போட்டாலும் சரிதான், நிச்சயமா அந்த சன்னிதியில் போய் நின்று விடுவேன். ஆமா, இப்படி சுவாமி இப்படி எல்லாம் பாடி பாடி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த சாதாரி பண்ணை இந்த பெண் பாடி காட்டினாள். சாதாரி பண்ணில திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று எண்ணி பார்ப்போம். தமிழ் கொஞ்சுகிறது. அந்த தமிழ்ல சமீபத்தில் ஒருவர் என்ன பண்ணினார், ஒரு நல்ல இவ்வளவு பெரிய புத்தகம் ஒன்று கையில கொண்டாந்து கொடுத்து, ஐயா நான் எழுதியிருக்கிறேன் கவி, இதனை பாருங்கள் என்று சொன்னார். யாரோ பெரிய ஆர்கள்லாம் அவருக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். வாங்கி பார்த்தா எதுகையும் இல்லை, மோனையும் இல்லை, அப்படி ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறார். இதுக்கு பெரிய ஆள்கள்லாம் சாற்று கவி கொடுத்திருக்கிறார்கள். நான் என்ன பண்ணேன், ஒரு தேவார புஸ்தகத்தை அவர் கையில கொண்டாந்து கொடுத்து, ஐயா இதனை படித்து பாருங்கள், இதுல இந்த எதுகை எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள், அப்படி ஒரு 2-3 பதிகம் நீங்க படிச்சு விட்டு அப்புறமா எதுகை மோகனையோடு எழுதி கொண்டு வாருங்கள், உங்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அவருக்கு மூஞ்சி சுண்டி போச்சு. என்னடா யாரோ பெரிய பெரிய மகா வித்வான்கள்லாம் சாற்று கவி கொடுத்திருக்கிறார்கள், ஒரு சின்ன தேவாரம் பாடுறவன் அப்படி சொல்லிவிட்டானு. என் மேல வருத்தப்படாதீங்க. நீங்க வசன நடையா எழுதிட்டு போயிருந்தீங்கன்னா நான் சொல்ல போறது கிடையாது. பாடல்கள் என்று எழுதிவிட்டதுனால இந்த எதுகை மோனையே இல்லையே. ஆமா, தமிழிசை பாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்தாண்ட சொல்றாரு, வேற என்னமோ சொல்றாரு. அமிழ்தனும் இனிய தமிழ் அந்தாண்ட வந்ததுன்னா ரைட்டு ஒத்துக்குவேன், தமிழ் அமிழ்து அப்படின்னு வந்தா ரைட்டு, என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. இந்த புத்தகத்தை அவர் கையிலேயே கொடுத்துட்டேன், நீங்க எடுத்துட்டு போங்க. இந்த சம்பந்தருடைய தேவாரத்துல எதுகையா வருது இல்ல, ரகர எதுகையில ஒரு பதிகம் பாடுகிறார் சுவாமி. சுரர் உலகு அப்படின்னு வந்ததுன்னா அந்தாண்ட பிரமபுரம் வந்ததுன்னா அது எதுகையோட சரியா போயிடும், அந்த வரியோட சரியா போச்சு. பதத்துக்கு பதம் எதுக வருதியா, சுரர் உலகு, நரர்கள் பயில், தரணி தலம், அந்த இடைன ரகரம் வந்துட்டு பாருங்க, 2வது எழுத்து, அதுதான் எதுகை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அவ்வளவு தமிழ் போராது. இந்த தேவாரமும் இசையும் படிக்கிறதுக்கே என்ன ஆயுள் சரியா போச்சு. நாங்க இனிமே தமிழ் படிக்க போறேன். இதுலயே நான் மூழ்கி விட்டேன். இனிமே நான் எந்திரிச்சு வந்து நான் எப்படி தமிழை படிக்க போறேன், படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். 77க்கு மேல எப்படி படிக்க போறேன் இல்லையா.
சூரர் உலகு நரர்கள் பயில் தரணிதலம் முரணாழிய அரணமதில் முப்புறமெறிய விரவு வகை சரவிசைகுள் கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன்முறையின் நிறை நிறைகுள் வருசுருதி சிறவுரையினால் பிரமன் உயர் அறநெறிகுள் சரணகிணை பரவவளர் பிரமபுரமே. தமிழ் 7வது நூற்றாண்டு தமிழ் இது இல்லையா? ஆமா, இது இசையோடு பாடி வைத்திருக்கிறார் திருஞான சம்பந்த பூர்த்தி பெருமான். சூரர் உலகு நரர்கள் பயில் தரணிதலம் முரணடிய அரணமதில் புறமெறிய வீரவு வகை தரவிதைகுள் கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன்முறையின் நிறை நிறைகுள் வரு சுருதி சிறவுரையினால் பிரமன் உயர நடிகுள் சரண இணை பரவ பிரமபுரமே. இதுல ராகம் மாத்திரம் இருக்குன்னு நினைச்சு விடாதீங்க நீங்க, தாளமும் இருக்கு. எப்படி தெரியுமா? தாளம் சொன்ன சதுர்ஸ்வரம் என்பது 4, திஸ்ரம் என்பது 3, கண்டம் என்பது 5, மிஸ்ரம் என்பது 7, சங்கீர்ணம் என்பது 9 இல்லையா? இப்போ இந்த நடை இந்த மிருதங்கத்தில் வர்ற சொல்லுக்கு சாமி என்ன சொல்றாரு? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. இப்படி ஒரு சொல்லு வரணும்னு நினைக்கிறார் சுவாமி. இந்த கண்டத்துல இன்னொரு சொல்லு தத்தகிட தத்தகிட தத்தகிடன்னு வரும், அதுவும் கண்டம் தான். அதுக்கு அந்த மிகு சந்தமோடு ஒரு பதியம் ஒரு பாட்டு வருது. இன்னொன்னு ததா கிட ததா கிட, இதுவும் கண்டம் தான். தத்தா கிட்ட தா 3 கிட்ட 2 3 2 5 நிராமய பரபர அப்படின்னு ஒரு பாடல். இந்த பதிகம் பூரா இந்த தாளத்துக்காகவே சாமி பாடி கிடையாது. அப்படி நாம சொல்றது தப்பு. சிவனுடைய பரத்துவம் சொல்வதற்குத்தான் அவர் தொடங்கினார். இதெல்லாம் அதுக்குள்ள வந்து பூந்துக்கிடுது, அவ்வளவுதான். ஆமா, நாமளும் நம்ம மனைவியும் தங்கறதுக்கு தான் ஒரு வீடு கட்டினோம். அதுல பேரன் பேத்தி மருமக அவன் எல்லாம் வந்து பூந்துக்கணும், அவ்வளவுதான். ஆமா, சுவாமி வந்து பரத்துவம் சொல்வத்தான் அதை தொடங்கினார். அதுல இசையும் கருத்துக்களும் வரலாறுகளும் தானே வந்து புகுந்து கொள்ளுகிறது அந்த தேவாரத்துல. ஆமா, இப்படி ஏகப்பட்ட பதிகங்கள். இந்த 1 பதிகமா 1-2 பதிகமா பாடி வைத்திருக்கிறார்கள். நமக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள். சில பேர் நினைக்கிறான், ஏண்டா இவ்வளவு பதியம் பாடி வச்சான், இதை படிக்கவே முடியலையேன்னு. சென்னை டவுன்ல இவனுக்கு 4 வீடு இவங்க பெரியவர்கள் வாங்கி வச்சிருந்தா பைத்தியகாரம் வாங்கி வச்சான் நான் சொல்லுவானா? பைத்தியகாரம் இன்னும் 2 வீடு வாங்கி வைக்காம போனான்டா அப்படின்னு அப்படித்தான் சொல்லுவான் இல்லையா? போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இல்ல பாடி வைத்திருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் மூர்த்தி நாயனாருடைய பதிகம் 96 கேசட் ஆகிறது. அந்த பதிகத்தை பூரா பாடுவதற்கு 96 கேசட். கடவுளே, நினைச்சு பார்க்க முடியுமா? 1.5 வருஷத்துக்கு முந்தைய அதை தொடங்கினேன். தோடு செவியன்னு. என் உடம்பு பத்தல, என் உடம்புல உள்ள வலிமை பத்தல. ஆமா, அது தெய்வீக நூல். அதுகிட்ட போய் நான் போட்டி போட முடியுமா? கடைசியில ஒரு 4 பதியம் இருக்கும்போது இந்த 4 பதியம் பாடுவேனா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. உடல் அந்த அளவுக்கு எனக்கு ஒத்துழைக்கல. எப்படியோ கட்டப்பட்டு அந்த 4 பதியத்தையும் அந்த 4 கேசட்டையும் பாடிவிட்டேன். யாருக்காக? திருஞான சம்பந்தருக்கா இல்ல பிரம்மபுரத்தில் இருக்கிற ஈசனுக்கா? உங்களுக்காகத்தான் பாடி வைத்திருக்கிறேன். நிச்சயம் உங்களுக்காகத்தான் பாடி வைத்திருக்கிறேன். 96 கேசட்டும் சிவராத்திரி அன்னைக்கு கிடைக்கும். இன்னைக்கு 50 கேசட் அந்த திருஞான சம்பந்தர் தேவாரம் வேணுமானால் அதை வழியில விற்கிறார்கள். தமிழ் சங்கத்தின் முன்ன விற்கிறார்கள். வேணாலும் வாங்கிக்கொள்ளலாம். இல்லைன்னா சிவராத்திரி அன்னைக்கு வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா கம்பெனியில போய் நீங்க வாங்கிக்கொள்ளலாம். யாருக்காக? எனக்காகவா? நான் தேவாரத்தை நிறைய படிச்சு கொண்டே இருக்கிறேன். நான் தேவாரத்துக்குன்னே வந்தவன். தர்மபுரம்னு சொன்னாலே தேவாரம்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்பதற்குத்தான் இல்லையா? ஆமா, வாங்குங்கள். நீங்க பக்தியா கோயில்ல போய் கேட்கணும்னு வேண்டாம். நம்ம தமிழிசை, நம்ம மூதாதைகள் பாடியது, நம்ம மத நூல் அது. அதனை நாம கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தினம் ஒரு ரெக்கார்டு கேட்கிறதா கேளுங்க. ராத்திரி சாப்பிட்டு
ஈஸி சேர்ல படுத்துக்கிட்டு அதை சுத்தி விட்டா அதுல வரும் எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும் அப்படின்னு வரும். கேளுங்க, அந்த அற்புதமான திருப்பதிகத்தை கேளுங்க. அந்த தமிழ் எப்படி போகிறது என்று சொல்லு பாருங்க. அந்த தமிழ் அந்த பதிகத்தை ஓதினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றும் சொல்லுகிறார் சுவாமி. ஆமா, எம்பிரான் எனக்கு அமுதம் என்று ஒரு திருப்பதிகம். இந்த பதிகத்தை படிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மது பிரபுரத்தின் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி 10 விவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலகடைந்தார். பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் இல்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுடலாம். அதனால அனுபவிக்கிற இன்பத்தையும் அனுபவிச்சு விடலாம். ஆனா நீ புண்ணியவானாகவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார் சுவாமி. பொன்னை படைத்தவன் போகத்தை பல படைத்தவன் புண்ணியவானாக இருப்பான் என்று சொல்லிவிட முடியாது இல்லையா? ஆமா, நீ புண்ணியவானாகவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். இந்த அற்புதமான திருப்பதிகத்தை உங்களுக்காகத்தான் பாடிக்கொண்டிருக்கிறேன். இப்ப அப்பர் சாமி தேவாரத்தையும் அதை எடுக்கணும்னு சொல்லி அந்த கம்பெனிக்காரன் முயற்சி பண்ணுகிறான். எனக்கு ஆச்சரியம். ஒரு தமிழ்நாட்டில் எத்தனையோ பணக்காரர்கள் சைவர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் எடுக்க முடியாத ஒன்றை இந்த கம்பெனிக்காரன் எடுக்கிறானே என்று நான் வியந்து போறேன். நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் நிகழ்கிறது. சுந்தர தேவாரம் 25 கேசட் இன்றும் கிடைக்கும். மாணிக்க வாசகர் கேசட் 8 கேசட், திருவாசகம் முழுதும். திருஞான சம்பந்தர் தேவாரம் 96 கேசட் கிடைக்கும் உங்களுக்கு. சிவராத்திரி அன்னையிலிருந்து கிடைக்கும். அது போட்டு வரணும் இல்லையா? ஆமா. இப்ப நாவுக்கரசர் எடுக்கணும்னு அவன் சொன்ன போது எனக்கு உண்மை சொல்றானா இல்ல பொய்ய சொல்றானா அப்படி கூட எனக்கு ஆச்சரியமா போயிடுது. ஆமா, ஓஹோ, நாவுக்கரசர் வயசை நாம எட்டுகிறதுனால இது நமக்கு வருகிறது போலன்னு எண்ணினேன். ஆமா, கூற்றாயினவாறு பதிகம் முழுதும் பாடிவிட்டேன். ஒரு எழுத்து கூட விடாமல் பாடியிருக்கேன். கூடிய வரலையும் பிழை வராமல் பாடணும். எழுத்து பிழையற கற்கின்றீர் என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். எழுத்து பிழையாக நாம ஓதக்கூடாது. ஒரு நாள் ஒரு போஸ்ட்ல எனக்கு பி சுவாமிநாதன் 10 ரூபாய் வந்ததுயா. நான் சொல்றது ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி. பி சுவாமிநாதன் என்று வந்து விட்டது. எனக்கு நல்லா பழக்கப்பட்ட போஸ்ட்மேன் அந்த 10 ரூபாய் எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான். பி சுவாமிநாதனுக்கு ஒரு சுழி கூட போட்டான் அவனோ. அந்த மறுபடியும் நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போய் இல்ல நான் தான் சுவாமிநாதன் சொல்லி என்னுடைய பாஸ்புக் எல்லாம் காட்டி அதுக்கப்புறம் அப்பன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் மாஸ்டர் கொடுக்க சொன்னார். 10 ரூபாய் காசுக்கு இந்த எழுத்து பிழை இருந்தால் செல்லலியே, ஆண்டவன்கிட்ட போகிற தமிழ் பிழை இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அதனாலதான் நான் பாடும் பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் புத்தகத்தை வைத்துக் கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கே பிழை வருகிறது அப்படின்னு. பிழை வந்து நான் எந்திரிச்சு நின்றுவாரு, நிறுத்தி விடுமா இருக்காட அப்ப சொல்லு. அதனால நான் பிழையற பாடிவிட்டேன் என்று மாறுதட்ட தயாரா இல்லை. இருக்கவும் கூடும். அவரையும் தள்ளி என்னையும் தள்ளி கூட திருவருள் அப்படி செய்து இருந்ததுன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய முயற்சியிலே, சிவனுடைய முயற்சியிலே அது பிழையற வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். நாவுக்கரசர் கூட ஒரு ரெக்கார்ட் பாடிவிட்டேன். கூற்றாயினவாறு திருவதியில பாடப்பட்ட இன்னொரு குறுந்தொகை ஒன்று, நாமார்க்கும் குடியெல்லும் பதிகம் பூரா தான். ஒரு எழுத்து கூட விட மாட்டோம். பர்ஸ்ல இருந்து ஒரு 10 பைசா கீழே விழுந்தா விட்டுருவோமா? கொஞ்சம் எடுத்துடுறோம்ல. அப்படி திருநாவுக்கரசர் பாடிய எழுத்துல ஒண்ணு விடுறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டா? ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் உரிமை உண்டா? விடுவதற்கும் உரிமை இல்லை, சேர்ப்பதற்கும் உரிமை கிடையாது. ஆமா, அப்படி ஒருத்தர் சேர்த்தார் பாத்தீங்களா? பாடல்கள்ல வேற ஒரு பாடல்களை செருகி வைத்தார் அல்லவா ஒரு பெரியவர். அது இன்னைக்கும் அவருடைய கெட்ட பேரை வெளியாக்கிட்டு இருக்கல்லவா, வெள்ளி பாடல் என்று. அதை நான் விளக்கமா நான் என்று சொல்ல தயாரா இல்லை, வேண்டாம், விட்டுறேன். அந்த கெட்ட பேர் அவருக்கு இருக்கிறது அல்லவா. அந்த எழுத்தை விட்டு பாடினா எனக்கும் அந்த கெட்ட பேர் வருந்தானே, வேற ஒரு எழுத்தை சேர்த்தாலும் கெட்ட பேர் வருந்தானே. அது உங்களுக்காகத்தான் என்று எனக்கு தான் தேவாரம் தெரியுமே, நான் தேவாரம் படிக்கிறதுனே வந்துட்டேனே. அதனால நீங்கள்லாம் வாங்கி கேட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்க நூல் அது என்று சொல்லி இந்த சாதாரி பண்ணுல இப்படி நிறைய பதிகங்கள், கொஞ்சம் நஞ்சம் என்று சொல்ல முடியாது, அப்படி பாடி வைத்திருக்கிறார்கள். அந்த பெண் இதனை பாடி காட்டினாள்.
என்று சொல்லி இன்னைக்கு கிருத்திகை ஆனதுனாலே இரண்டொரு திருப்புகள் சொல்லி நேரத்தோடு நான் நிறைவு பெற்றுக் கொள்வேன். அதனால இப்பொழுது முருகன் தோத்திரமாக இரண்டொரு பாடல் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேன். சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் சுஞ்சி திரியாதே கந்தனென்று துணினாலும் கண்டு கொள்தன் முற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிற் சிவைபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே முருகனுடைய 6 படை வீட்டுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அதை நான் இப்பொழுது நினைத்தேன், உங்களுக்காக பாடி வைத்தேன். அடுத்த படை வீடு திருச்செந்தூர். பகழிக்கூத்தர் அருளி செய்த பிள்ளைத்தமிழ் இருக்கிறது அந்த ஊருக்கு. பகழிக்கூத்தர் என்பவர் ஒரு வைணவர், ஸ்ரீவில்லிபுத்தூரத்தில் பிறந்தவர். அவருக்கு வயிற்று நோய் வந்து திருச்செந்தூருக்கு போனார். முருகன் கனவிலே தோன்றி என் பேர்ல நீ வந்து பிள்ளைத்தமிழ் பாடினால் உனக்கு வயிற்று வலி போகும் என்று சொல்லிவிட்டான். அவர் பாடினதுதான் பகழிக்கூத்தர் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ். அதிலிருந்து ஒரு பாடல். பெறாதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா சேரா நிறுதர் குலகலகா சேவற்கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறைமீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாராமகிழ்ந்து முளைத்தாயர் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வா வா என்று உன்னை போற்ற பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் பாராதிருக்க வழக்கு உண்டோ படிவே முருகா வருகவே வளரும் களப குறும்பை முலை வள்ளி கடவா வருக வருகவே. அடுத்த படை வீடு பழனி அல்லது ஆவினன்குடி. ஒரு பெரியவர் சொன்னார், நீ ஏன் இப்படி கோவணத்தை கட்டிட்டு பிச்சாண்டியா நிக்கிற? உனக்கு சேர்ந்தவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள். உன்னுடைய தகப்பனோ பொன்மயக்கிரியில இருக்கிறவன், பொன்மலை என்று பேசப்படும் இமயமலையில. அந்த மலையினுடைய புத்திரி தான் உன்னுடைய அம்மா. பெரிய சொத்துக்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறவன் தான் உன்னுடைய தாய் மாமன். உன்னுடைய மாமியோ செல்வத்துக்கு அதிபதி. இப்படியெல்லாம் இருக்கும்போது நீ ஏயா இப்படி கவினத்தை கட்டி கொண்டு நிற்கிறாய்? ஓஹோ, இப்படி துறவி வேடத்தில் இருந்தாதான் அடியவர்களுக்கெல்லாம் பிணியை நீக்க முடியும்னு வந்தியா அப்படின்னு ஒரு அற்புதமான பாடல். பொன்மயக்கிரி பெற்ற புதல்வியோ அன்னையாம் பொருளுக்கோர் அதிபதி என்னும் புட்பக விமானத்தனை தோடனா கொண்ட புங்கவனும் உன் தந்தையாம். கல்மலை குடை கொண்டு மழை தடுத்து அன்று நிறை காத்த ஒரு கடல் வண்ணனோ கருதுதாய் மாமனாம். பெரிய தனமேந்திடும் கமலமாது உன் மாமியாம். பன்மலத் தொடை சூடி மூவுலகம் ஆள்பவன் பார்க்கில் ஒரு பெண் தந்தவன் பாரில் பெருஞ்செல்வமுற்று நீ கோவண பண்டாரமாய் வருவதையே ஜென்ம வெப்பு பிடிய கற்றும் உயர் சஞ்சீவி தடைவரும் படனிமலையில் சகல உலகினரும் அடிபதவ ஒரு பொருள் உதவு தண்டபாணி தெய்வமே. தண்டபாணி தெய்வமே, தண்டபாணி தெய்வமே. சுவாமிமலை, சுவாமிமலை திரு சுவாமிமலைக்கு நவரத்ன மாலை என்று ஒன்று இருக்கிறது. அங்கிருந்த ஓதுவாருக்கு குழந்தை இல்லை. அந்த சாமி பேர்ல 9 பாட்டு பாடினாரு. அதுக்கு நவரத்ன மணி மாலைன்னு பேரு. கனவுல வந்து சொன்னானா அந்த சுவாமிநாத பெருமான், உனக்கு குழந்தை பிறக்கும், அவருக்கு பாலதண்டாயுத பாணி என்று பேர் வை என்று சொன்னானாம். அது சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவருக்கு குழந்தை பிறக்கலன்னு கேட்கிறார் இந்த அந்த 9 பாட்டுல. அது கூட நான் கேசட் பண்ணியிருக்கேன், 9 பாட்டு கூட. அந்த அற்புதமான பாடல்ல ஒண்ணு. ஒரு தரம் சரவணபவா என்று சொல்பவர் உள்ளத்தினில் நினைத்த எல்லாம் உடனே கைகூடும் என வேதங்கள் மொழியதே உண்மை அறிவான பொருளே பரிவாகவே அனந்தந்தரம் சரவணபவா என்று நான் சொல்லியும்
பாங்கு மிகு காங்கைய அடியனேன் எண்ணியது பலியாதிருப்பதேனோ குருபரா முருகையா கந்தா கடம்பா சொல் குமரா குகா கண்முகா கோலாகல வெற்றி வேலா எனக்கு அருள் கொடுத்து ஆழ்வை முத்தையனே மறுமலர் குடலழக தேவ குஞ்சரி வள்ளி மணவனே என் துணைவனே வண்ணமயில் வாகனா பொன் ஏரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே. அடுத்தது திருத்தணிகையில அற்புதமான தோத்திரம் ஒண்ணு செய்து வைத்திருக்கிறார் சுவாமி வடலூர் வள்ளற் பெருமான். திருத்தணிகை போய் அவருக்கு தரிசனம் பண்றதுக்கு கொடுத்து வைக்கலையே, தணிகை மலையை சாரேனோன்னு சொல்லிவிட்டு போயிட்டார். விதி கிடைக்கல அவருக்கு. அவலவயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அதில் நிலைவாய் கவலைப்படுவதன்றி சிவகனியை சேர கருதுகிறேன். திவலை ஒழிக்கும் திருத்தணிகை திருமால் மருகன் திருத்தாட்கு கோழை குடலை எடுக்காமல் கொடுத்த உடலை எடுத்தேனே. அடுத்தது சோலைமலை. அகரே அகரமும்மாகி அதிபனுங்காகி இதமும் ஆகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமும்மாகி அவைகளும் ஆகி ஆகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாணையனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவனாய் மகுதடி கூறும் வடிவோனே பனமுறை வேடல் அருளிய பூஜை மகள் கதீர்காமும் உடையோனே ஜெககண ஜெகு தகுதி ஆடும் மயிலோனே திருமலிவன பழமுதிர் சோலை மலை விதை தேவும் பெருமாளே. என்று சொல்லி எல்லோரும் பஞ்சாட்டரும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக என்று சொல்லி இன்று தலைவர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். முதலிலேருந்து கடைசி வரலையும் அவர்கள் இருந்தது எத்தனையோ வேலை அவர்களுக்கு வந்திருந்தது மகிழ்ச்சிக்குரியது என்று சொல்லி பஞ்சாட்டம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவ ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவ சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் 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 நம பார்வதி வதயே.